இதோ சுந்தரம் பிள்ளை மனோன்மணியம் நாடகத்திலே 4ஆம் அங்கம் 2ஆம் களம் அதில் வருவதை பார்மின். சேர மன்னனுக்கும் பாண்டிய மன்னனுக்கும் போர் மூண்டு விட்டது. பாண்டியனின் கோட்டை வாசலில் இருந்து பாண்டிய வீரர்கள் ஆர்ப்பரிக்கின்றனர், கலிங்கத்து பரணி வீரர்கள் போல. எப்படி? இப்படை தோற்கின் எப்படை வெல்லும். அப்படித்தான் ஜந்தர் மந்தரிலே 21 நாட்கள் நீதி கேட்டு மாணவர்கள் போராட்டம். ஆனால் கல்லெடுத்தால் ஓடும் காக்கை கூட்டம் இது என்று ஏளனமாய் கருதினார் அமித்ஷா. இராணுவத்தை அனுப்பி அடித்து விரட்டி விடலாம் என்று பகல் கனவு கண்டார். அதன்படி நுழைந்த இராணுவம் குண்டர் படையையும் களம் இறக்கியது தமக்கு துணையாக. ஆனாலும் தோற்று போய்விட்டனரா மாணவர்கள்? இப்படை தோற்கின் எப்படை வெல்லும் என்று தோல் குலுக்கி நின்றனர். அவர்களுக்கு தான் உலக வரலாறு தெரியுமே. 1960 தென்கொரியாவில் சர்வாதிகாரி ரீயை விரட்டினார் மாணவர்கள். 1973 தாய்லாந்திலிருந்து தானோம் சர்வாதிகாரியை விரட்டினார் மாணவர்கள். 1998 இந்தோனேசியாவிலிருந்து சுகார்டோவை விரட்டினர். 2024 வங்கத்திலிருந்து ஊழல் ராணி ஷேக் ஹசீனாவை விரட்டினர். பனாமாவிலே நொரீகாவை விரட்டினர். பிலிப்பைன்ஸிலிருந்து இமல்டா மார்கோஸை விரட்டினர். பின் இந்திய நாடு மட்டுமென்ன இழித்தவாய் நாடா? அயராது போராடி தர்மேந்திர பிரதானை பதவி விலக வைத்து விட்டனரே. நாட்டு நலனும் காத்து விட்டனர். இளந்தலைமுறையினரை பாராட்டுகின்றோம். ஒளி படைத்த கண்ணினாய் வா வா, உறுதி படைத்த நெஞ்சினாய் வா வா.